Hello everyone, welcome back to my channel. Let's see how to make long sentences. So, நீங்கள் ஒரு long sentence உருவாக்குவதற்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது how to make a short sentence. Short sentence உருவாக்கினா தான் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு long sentence build பண்ணலாம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறது how to make a short sentence using simple past. ஓகே, சிம்பிள் பாஸ்ட், இறந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு ஆக்ஷன் பற்றி எப்படி பேசுகிறது, அதுக்கான ஷார்ட் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குவது, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவள் சென்றாள். செல் அப்படின்றதுக்கான verb go. That is the V1 form of the verb. ஓகே, ஸோ நாங்கள் இறந்த காலத்தில் அதே விஷயத்தை சொல்லணும் என்று சொன்னால் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்போட ஃபார்ம் V2 ஃபார்ம். அது நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் என்று சொல்வோம். ஸோ கோ இட்கான V2 ஃபார்ம் வெண்ட். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எப்படி சொல்லணும்? அவள் சென்றாள் என்பதை she went. That is the short sentence. ஸோ இந்த சென்டென்சஸ் தான் நாங்கள் ஒரு லாங் சென்டென்ஸாக மாற்றப் போகிறோம். அவள் சென்றாள். ஸோ எங்கே சென்றாள்? ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாள். அப்போது நாங்கள் ஒரு மூமெண்ட்டை பற்றி சொல்ல, ஒரு இடத்துக்கு சென்றாள் என்று சொல்கிறதுக்காக ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் தட்? டு என்ற ப்ரிப்போசிஷனை நாங்கள் ஜாயின் பண்ணணும். ஷீ வெண்ட் டு ஆஸ்திரேலியா. அவளோட குடும்பத்துடன், உடன் என்று சொல்கிறதுக்கான ப்ரிப்போசிஷன் with her family. She went to Australia with her family. எதுக்காக? ஒரு விடுமுறைக்காக. ஸோ எதுக்காக என்று சொல்கிறதுக்கான ப்ரிப்போசிஷன் for the vacation. She went to Australia with her family for a vacation. எப்போ? நவம்பரில் சென்றாள். ஸோ ஒரு மந்த்தை நாங்கள் இண்டிகேட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன். ஸோ இன் நவம்பர். ஸோ how will be the long sentence? She went to Australia with her family for a vacation in November. How much easy to make a long sentence, isn't it? First நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது how to make the short sentences. ஓகே, அக்கார்டிங் டு த டென்ஸ், காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஷார்ட்டான சென்டென்ஸ், அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் வைத்து அந்த விஷயத்தை சொல்கிறது. ஸோ அவள் சென்றாள் என்பதற்கு ஷீ வெண்ட். நாங்கள் அதில் ஒரு வேர்போட V1 ஃபார்ம், V2 ஃபார்ம் இவையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷார்ட் சென்டென்ஸை பில்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு தேவையான ப்ரிப்போசிஷன்ஸ், ஒவ்வொரு விடயத்தையும் சொல்கிறதுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணிக்கொள்ள வேண்டிய ப்ரிப்போசிஷனை அறிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றிய நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அதை நீங்கள் ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் வச்சு அதுக்கு தேவையான மற்ற விடயங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொண்டு லாங் சென்டென்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். லெட்ஸ் see another one. ராய் விளையாடினான். ராய் என்பது ஒரு பாய் நேம். அவன் விளையாடினான். ராய் விளையாடினான். ஸோ விளையாடு என்பதற்கான verb play. That is the V1 form. ஸோ நாங்கள் இறந்த கால சென்டென்ஸ் என்பதால் அது நாங்கள் V2 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளே என்பதற்கான V2 ஃபார்ம் played. ஸோ சென்டென்ஸ் எப்படி வரும்? ராய் played. யாருடன்? அவனது நண்பர்கள் உடன். ஸோ உடன் என்பதற்கான ப்ரிப்போசிஷன் with his friends. ராய் played with his friends. எப்போ? நேற்று. ஸோ yesterday. ஸோ yesterday, today, tomorrow, last week இதுக்கு எல்லாமே ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் அவற்றை நாங்கள் அட்டாச் பண்ணும்போது எந்த விதமான ப்ரிப்போசிஷன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ how can be the sentence? Roy played with his friends yesterday. எங்கே விளையாடினார்கள்? Their front yard. அவங்களோட வீட்டு முற்றத்தில். ஸோ எந்த இடத்துல அப்படின்னு நாங்கள் குறிப்பிட இங்கே யூஸ் பண்ணுறது at. ஏதாவது ஒன்றின் உள்ளே இருந்தால் இன் என்று யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு மேற்பரப்புக்கு மேலே அட்டாச் ஆகி அந்த மேற்பரப்பை தொட்டவாறு இருந்தோம்னா on சொல்லணும்.
பட் இந்த இடத்துல நாங்கள் at யூஸ் பண்ணணும். எங்களோட ஃப்ரண்ட் யார்டில் என்பதற்காக நாங்கள் at யூஸ் பண்ணணும். ஸோ Roy played with his friends yesterday at their front yard. எது வரைக்கும்? ஈவினிங் ஆகும் வரைக்கும் என்று சொல்கிறோம். மாலையாகும் வரைக்கும். அப்போ வரைக்கும் என்று சொல்ல நாங்கள் எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? till அல்லது until. ஓகே, ஸோ till the evening. Till the evening. So how will be the sentence? Roy played with his friends yesterday at their front yard till the evening. Okay, evening varaikkum vilayadinan. Understood? So this is the easy way to make long sentences from a short sentence. So try to practice well to make such long sentences on your own. Let's meet with another lesson tomorrow. Until that, take care.